எனது பெயர் செல்லத்துரை. பட்ஜெட்டிலே எங்களுக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கிய ஒரு பட்ஜெட்டாக கருதக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. விவசாயிகளுக்கு முதலிலே தேவையாகிய நீராதாரத்திற்கு கடந்த ஆண்டு 100 கோடி ரூபாய் ஒதுக்கிய அரசு இந்த ஆண்டு சிறுபாசன குளங்களுக்கு மட்டுமே 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. ஆகவே நீராதாரம்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய மிக முக்கிய தேவை. அதை நோக்கி ஒரு 1.5 பெருகி இருக்கிறதாக நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய தேவை பன்மடங்கு இருந்தாலும் அதை நோக்கிய ஒரு கூடுதலான நிதியை ஒதுக்கும் திட்டத்திலே தமிழக அரசு இறங்கியிருப்பது நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போன்று உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கடந்த மாதம் நாங்கள் சென்னை தலைமைச் செயலகம் சென்ற பொழுது மரியாதைக்குரிய வேளாண் துறை அமைச்சர், மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர், மரியாதைக்குரிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இவர்கள் எல்லாம் ஒன்றாக அமர்ந்து எங்களுடைய கருத்து கேட்டு என்னென்ன வகையிலே நாம் இந்த பட்ஜெட்டிலே பண ஒதுக்கீடு செய்யலாம் என்கின்ற கருத்தையும் கேட்டு, முக்கியமாக இந்த தேங்காய் எண்ணெய் பயன்பாட்டிற்கு நமது அரசனுடைய முதன்மை வேளாண்மை உற்பத்தி ஆணையர் அவர்கள் 4 இடங்களிலே அந்த உணவு திருவிழா நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று கொப்பரையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 40% கூடுதல் கொள்முதலுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கான களங்கள் அமைப்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களை பதப்படுத்தி கொடுப்பதற்கும், அதேபோன்று நீராதாரத்திற்கும், அதேபோன்று மிக முக்கியமாக விதை உற்பத்திக்காக ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒன்று. உதாரணத்திற்கு என்னுடைய தகப்பனார் எந்த காலத்திலும் விதை வாங்கவில்லை, அவர் உற்பத்தி செய்து கொண்டார். ஆனால் நான் விதை வாங்கினேன். உறுதியாக இந்த திட்டம் நிறைவேறுமானால் எனது மகன் விதை வாங்க மாட்டான், விதையை அவனே தயார் செய்யும் அளவிற்கு திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தமிழ்நாடு அரசினுடைய வேளாண்மை திட்டம், வேளாண்மை பட்ஜெட் ஒரு வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட்டாக நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.